ஹாய் அன்பு நெஞ்சங்களே! காட்டுல இருக்குது மானு, நான் வந்துட்டேன். இப்ப மணி 3. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்கறத நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போறோம். அது என்ன வீடியோன்னு வாங்க பார்க்கலாம். என்னடா இது கையில தீர்த்த மாரி எண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இது கரும்பு ஜூஸா? இல்ல பாதாம் பால் ஜூஸா? அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து நம்ம கரும்பு ஜூஸும் இல்ல, பாதாம் பால் ஜூஸும் இல்ல. இது நம்ம முடிக்கு ஏத்த முக்கியமான முடிய வளர வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஜூஸ். இந்த ஜூஸ நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, உங்க முடி வந்து பளபளப்பாவும், கருமையாவும், அழகாவும், அடர்த்தியாவும் வளரும். இது என்ன ஜூஸ்ன்னு வாங்க பார்க்கலாம். அது ஒண்ணும் இல்லைங்க. இன்னைக்கு காலையில என் ஒய்ஃப் வந்து சொல்லிட்டு இருந்தா, "எனக்கு முடி ரொம்பவே உதிர்ந்துட்டே இருக்குது. நீங்க மத்தவங்களுக்கெல்லாம் சொல்றீங்க. எனக்கு ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறீங்க." அப்படின்னு சொன்னா, சரி அவளுக்கு மத்தவங்கலாம் சொல்லும்போது சொல்லலன்னா கோவப்படுவா இல்லையா? அதனால சரி உனக்கு ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே அவளுக்கும் ரெடி பண்ணி குடுத்தாச்சு. நம்மளுக்கும் வீடியோ எடுத்த மாரி ஆச்சு. நம்மளுக்கும் செஞ்சாச்சு. ஒரு கிளாஸ் பெரிய கிளாஸ் அவளுக்கு, சின்ன கிளாஸ் எனக்கு. அப்படி எடுத்து குடிச்சாச்சு ஆளு கொஞ்சமா. அப்படி என்ன ஜூஸ் குடிக்கிறீங்க எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க தெரியுது. அது அது என்ன ஜூஸ்ன்னு உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். அந்த ஜூஸ்ல என்னலாம் கலந்துருக்கேன், என்ன சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். இந்த ஜூஸ் குடிக்கிறது உங்களுக்கு கசப்பாவும், மத்த மருந்து மாரி இருக்காம உங்களுக்கு நார்மலா அதாவது நார்மல் ஜூஸ் குடிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாரி தான் இருக்கும் உங்களுக்கு. குடிக்க திகட்டுற மாரி அது அப்படி எதுவும் இருக்காது. இது நம்ம இயற்கையான பொருள்னா, அது என்ன பொருள்னா, வேற ஒண்ணும் அரிய வகை மூலிகை இல்லங்க. கருவேப்பிலை தான். அதாவது அரிய வகை இல்லன்னு சொல்றேன். ஆனா, இதுல அரிய வகையான நன்மைகள் நெறைய இருக்குது இதுல. இந்த கருவேப்பிலை வந்து நீங்க நல்லா கருவேப்பிலா பார்த்து எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டிலேயே கிடைக்கும். இல்லன்னா மார்க்கெட்ல கூட நீங்க வாங்கிக்கோங்க. நல்ல கருவேப்பிலா பார்த்து, இலையா பார்த்து எடுத்துக்கோங்க. பட்டு போகாம, பூச்சி இல்லாம அப்படி நல்ல கருவேப்பிலை இலையா எடுத்துக்கோங்க. இந்த கருவேப்பிலைல வந்து ஏராளமான நன்மைகள் இருக்கு. அதாவது கருவேப்பிலை வந்து உங்களுக்கு முடிக்கு மட்டும் இல்ல, உடம்புக்குமே ரொம்ப நல்லது. கருவேப்பிலைல அவ்வளோ குணங்கள் இருக்கு. நல்ல நன்மைகள்லாம் இருக்குது. கருவேப்பிலை வந்து நீங்க தினமும் 1, 2 ஒரு எடுத்து வாயில போட்டு வந்தாலே உங்களுக்கு உடம்புல உள்ள கொழுப்புலாம் குறைஞ்சு, உங்களுக்கு உடம்பு வந்து கொழுப்புலாம் கரைஞ்சு நல்லா ஃப்ளாட்டா இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு வர அந்த கிரே ஹேர்லாம் இதெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு அந்த கிரே ஹேர பிளாக் ஆக்கிரும். அப்புறம் முடிக்கு போற ரத்த ஓட்டத்த சீராக்கி உங்க முடி வளர்றதுக்கு தூண்டும். அப்புறம் உங்க முடி அடர்த்தியாவும், கருப்பாவும் வளர்றதுக்கு இந்த கருவேப்பிலை உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கருவேப்பிலை வந்து முடிக்கு வேணான்னே சொல்ல முடியாது. ஏன்னா கருவேப்பிலை அவ்வளோ இரும்பு சத்து இருக்குது. கருவேப்பிலை என்னைக்குமே ஒதுக்கிடாதீங்க. கருவேப்பிலை கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. அடுத்து தயிர். நம்ம தயிர் செஞ்சு தயிர்ல வந்து அதிகமான கால்சியம் சத்து இருக்கு. அதாவது பால்ல இருக்கிறத விட தயிர்ல தான் உங்களுக்கு அதிகமான கால்சியம் சத்து இருக்கு. கால்சியம் சத்து இருக்கனால உங்களுக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. எலும்புக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சிலவங்களுக்கு பால் பிடிக்காது. அதனால தயிர் வந்து கண்டிப்பா எடுத்துக்கோங்க. தயிர் உங்க முடிக்கும் ரொம்ப நல்லது. அதனால இந்த கருவேப்பிலையும் தயிரும் சேர்க்கும்போது உங்க முடி வந்து ஷைனிங்காவும், முடிக்கு வந்து குரோத் கொடுக்கும். உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்கவங்களுக்கு கண்டிப்பா குறையும். கருவேப்பிலை சும்மா சாப்பிட முடியாதவங்க இப்படி ஜூஸ் மாதிரி கருவேப்பிலையும் தயிரும் ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு நார்மலான ஜூஸ் குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு அப்படி எதுவும் குடிக்காத மாதிரி குடிக்க முடியாத மாதிரி இருக்காது. நார்மலான ஜூஸ் மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி குடிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். இது எப்படி ரெடி பண்ணணும் வாங்க பார்க்கலாம். அதாவது நான் வந்து ஒரு குத்து, அதாவது 2 பேர் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் சேர்த்தனால 2 குத்து கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். அந்த 2 கருவேப்பிலை குத்து எடுத்து நம்ம தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். அப்படி தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்த கருவேப்பிலை வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கிட்டேன். மிக்ஸி ஜாரில் எடுத்து நம்ம அரைக்கிற லெவலுக்கு நல்லா க்ளீன் பண்ணி மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டாச்சு. அப்புறம் அதோட நம்ம எடுத்து வச்சிருக்க தயிரையும் சேர்த்தாச்சு. தயிர் வந்து நான் 1 கப்புக்கு தயிர் எடுத்து வச்சிருக்கிறேன். 2 குத்துக்கு 1 கப்புக்கு தயிர் ஊற்றிருக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. கணக்கு பண்ணி ஊற்றிக்கோங்க. தயிரையும் ஊற்றி தயிர் நல்லா அலசி தண்ணியை ஊற்றியாச்சு. ஊற்றி நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைச்சிட்டு வந்ததை பாருங்கள், நல்லா உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஜூஸ் மாதிரி வந்துருச்சு. நீங்கள் அரைச்சிட்டு வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். அதாவது மிக்ஸி ஜார் 2 அரைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சிங்கன்னா உங்களுக்கு குடிக்கிற மாதிரி இருக்கும் நல்லா உங்களுக்கு. இப்போ நம்ம அரைச்சிட்டு எடுத்து வந்தாச்சு. அரைச்சி எடுத்து வடிகட்டியாச்சு. வடிகட்டி கிளாஸ்ல ஊற்றியாச்சு. இப்போ ஜூஸ் ரெடி. அதாவது காலையில் நீங்கள் இந்த ஜூஸ் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு 2, 3 நாளைக்கு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, உங்கள் முடி உதிர்வதை கண்டிப்பாக தடுக்கலாம். உங்கள் முடி அடர்த்தியாகவும் சும்மா கத்த கத்தையாக வளரும். நல்ல உங்களுக்கு நீளமாகவும் லாங் ஹேர் கொடுக்கும். உங்களுக்கு இந்த ஜூஸை நீங்கள் குடிச்சு பாருங்க. குடிச்சு பார்த்து உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக தெரியும். கண்டிப்பாக இந்த ஜூஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது காலையில் கண்ட டீ எல்லாம் குடிக்காதீங்க. நீங்கள் வந்து ஒரு டாக்டரை போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லைன்னு பார்க்கணும்னா முதல்ல டீயை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் டீயை நிப்பாட்டுங்க. இந்த மாதிரி ஜூஸை காலையில் குடிச்சு பாருங்க. உங்க முடிக்கும் நல்லது, உடம்புக்கும் நல்லது. நீங்களும் ஹெல்த்தியா இருப்பீங்க. உங்க முடியும் ஹெல்த்தியா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.